உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பெத்தவளுக்கு இதை விட வேற என்னமா சந்தோஷம் இருக்கு? இப்பவே என் பையன் கிட்ட பேசணும் போல இருக்கு. எத்தா இருத்தா, உன் பாசெல்லாம் எனக்கு புரியுது. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நீ ஏதாவது அவசரப்பட்ட அப்புறம் நாம தான் கஷ்டப்படணும். கொஞ்சம் பொறுமையா இருத்தா. அம்மா, இந்த கோலத்துல என் பையனை பார்க்கணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன். போகாதன்னு தடுக்கிறியம்மா. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அத்தா. அதுக்கப்புறம் பாரு, உன் மகனையும் மருமகளையும் உன் பக்கத்திலேயே வச்சு கண்ணையே மூடாம பாத்துக்கிட்டு இரு. சந்தோஷமா இருப்ப. மேடம் வந்துட்டீங்களா மேடம்? இந்த ரவுடிங்க நான் அடைச்சி வச்சு அடிக்கிறாங்க மேடம். இவங்க யாரு, எதுக்காக கடத்தினாங்கன்னு தெரியல மேடம். என்னை இவங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க மேடம். டேய் மேடம் வந்துட்டாங்கடா, இனிமே நீங்க தொலைஞ்சுங்கடா. என்ன மேடம் சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்ன பண்றது? உன்னை இங்க கடத்திட்டு வந்து அடைச்சு வச்சதே நான் தான். என்ன அது புரியாம என்னையே காப்பாத்து சொல்ற? எதுக்கு மேடம் என்ன கடத்துனீங்க? உன்னை கடத்திட்டு வந்து உயிரோட வச்சிருக்கேனேன்னு சந்தோஷப்படு. ஏண்டா கேடு கெட்ட பொறுக்கி, தாய் மாதிரி பார்க்க வேண்டிய அண்ணியோட அசிங்கமான உறவு வச்சுக்கிட்டு என்ன தைரியம் இருந்தா ஏன் மகளுக்கு தாலி கட்ட வருவ? நியாயமா பார்த்தா இந்நேரம் நான் உன்னை கொன்னு இருக்கணும். இந்த சாமுண்டீஸ்வரி ஒரு விஷயத்துல முதல்ல சறுக்குனானா அது உன் விஷயத்துலதான். எல்லா விஷயத்திலயும் புத்திசாலித்தனமா இருக்கிறவனா உன் விஷயத்துல எப்படி கோட்டை விட்டேன்னு தெரியல. உன்னெல்லாம் செருப்பாலேயே அடிக்கணும்டா. மேடம் நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் மேடம். என்னை விட்டுருங்க மேடம். மேடம் நானும் மாயாவும் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறோம். நீங்க இருக்கிற பக்கம் கூட நாங்க வரமாட்டோம் மேடம். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க மேடம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? என் பொண்ணுக்கும் டிரைவர் ராஜாவுக்கும் மண்டபத்துல கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சு. இப்படி அதிரடியா அவங்க கல்யாணத்தை நடத்தணும்னு தான் உன்னை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சும் நான் சைலண்டா இருந்தேன். என் பிளான் என்னன்னு தெரியாம நீங்களும் முட்டாள்தனமா வந்து மாட்டிக்கிட்டீங்களே. மேடம் மேடம் நீங்க நினைச்ச மாதிரி ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கல்ல, அப்புறமும் ஏன் மேடம் என்ன அடைச்சு வச்சிருக்கீங்க? ப்ளீஸ் மேடம் என்னை வெளியே விட்டுருங்க மேடம், ப்ளீஸ். உன்னை இப்போ வெளியே விட்டா நீயும் உன் அண்ணியும் சேர்ந்து ரேவதியோட மனச கலைக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அவகிட்ட என்ன பத்தியும் ராஜா பத்தியும் ஏதாவது தப்பா சொல்லி அவளை கோவப்படுத்தி எங்களுக்கு எதிரா திருப்பறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குடா. அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ ஏன் கஸ்டடியிலே இருடா. ரேவதி கோவம் குறையட்டும், அதுக்கப்புறம் உன்னை வெளியே விடுறத பத்தி நான் யோசிக்கிறேன். ஐயோ மேடம் மேடம் அப்படிலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் மேடம். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க ப்ளீஸ். நீங்க இருக்கிற இந்த அசப்பக்கம் கூட நாங்க வர மாட்டோம். ஐயோ என்னை விட்டுருங்க மேடம், ப்ளீஸ் மேடம். டேய், நீ என்ன கெஞ்சினாலும் கொஞ்ச நாளைக்கு நீ இங்க இருந்ததா ஆகணும். வேற வழியே இல்ல. அதோட உன்னை வச்சு எனக்கு இன்னொரு வேலையும் ஆக வேண்டியிருக்கு. அது வரைக்கும் உன்னை வெளியே விடுறதுக்கு சான்ஸே இல்ல. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், இனிமே நான் மேடம் விட்டா இவன் பேசிக்கிட்டே இருப்பான். வாய் அடங்க முதல்ல. மேடம் மேடம் எப்படியோ மாமா, நாம் ஆசைப்பட்ட மாதிரி கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் நடக்கிறதுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு சங்கடம். எல்லாத்தையும் முறியடிச்சிட்டு வெற்றி கொடிய நாட்டிட்டோம்ல. என்னது வெற்றி கொடி நாட்டிட்டோமா? என்னமோ நம்ம 2 பேரும் கொடியை எடுத்துட்டு போய் எவரெஸ்ட் சிகரத்து மேல ஏறி அங்க கொடியை நாட்டின மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எங்க அம்மா பண்ணதுல நம்ம பாதி கூட பண்ணல. அப்படி இல்ல மாமா, கார்த்தி மனச அப்பப்ப பேசி மாத்துனதுல நம்ம பங்கு இருக்குல்ல. நீங்க என்ன மாமா, நாம உருப்படியா செஞ்சதே அங்க இங்கன்னு கொஞ்சம் தான், அத கூட பெருமையா சொல்ல விட மாட்டேன்றீங்க. அது என்னமோ உண்மைதான் மாப்ள. இப்பதான் சந்தோஷமா இருக்கு, மனசுக்கு நிம்மதியா இருக்கு. என் தங்கச்சி பையனை எனக்கு மாப்பிள்ளையா வரணும்னு ஆசைப்பட்டேன். எங்க இது நடக்குமோ நடக்காம போயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேலையா நடந்துருச்சு. அதெல்லாம் இருந்தாலும் நம்ம கார்த்தி இருக்காப்லையே சரியான டஃப் கை மாமா.
கள்ளு மாதிரி மாட்டேன் மாட்டேன் மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாப்ல. அவர் மனசு மாறினதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம் பாத்துக்கங்க. ஆமா மாப்பிள்ள, ஏதோ கடவுள் புண்ணியத்துல மாப்பிள்ள கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு ரேவதி கழுத்துல தாலியும் கட்டிட்டாரு. அம்மா, இந்த படியை உன் காலால தட்டி விட்டு உள்ளவாமா. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்னால முடியாது. என்னம்மா இது சம்பிரதாயமா? இதெல்லாம் செய்யணும். எனக்கா இதை செய்யுமா? சாரிப்பா, உங்களுக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். இதை என்னால செய்ய முடியாது. என்ன கம்பல் பண்ணாதீங்கப்பா. என்னமாமா ரேவதி இப்படி பண்ணிட்டா? நீங்க சொன்னா மறுக்க மாட்டான்னு நினைச்சேன். அவ ஆரத்திக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் மாப்பிள்ள. இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. சரி மாப்பிள்ள, நீங்க உள்ள வாங்க. வெரி குட் ரேவதி. எல்லாரையும் நல்லா நோஸ்கட் பண்ணிட்ட. ரேவதி மனசுல டிரைவர் மேல வெறுப்பு இருக்கு. அதை நாம இன்னும் ஊதி ஊதி பெருசாக்கணும். அதை நாம வெடிக்க வைக்கணும். பொதுவா கல்யாணம் ஆன எல்லா பொண்ணுங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா உன் முகத்துல சந்தோஷம் இல்ல, சிரிப்பு இல்ல. இந்த நிலைமையில உன்னை பார்த்தா அவ்வளவு கஷ்டமா இருக்கு ரேவதி. எல்லாம் அந்த டிரைவர் பையனால வந்தது. சித்தி படிச்சு படிச்சு சொன்னாங்க அவனை நம்பாதீங்கன்னு. நாம தான் கேட்கவே இல்ல. இப்ப பாரு, அவங்க சொன்னது தானே நடந்திருக்கு. நமக்கு அவனை பத்தி ஒண்ணுமே தெரியல. அவன் அதை கரெக்டா யூஸ் பண்ணி கடைசியில அவன் நினைச்ச காரியத்தை ஈஸியா சாதிச்சிட்டான் பாத்தியா? அக்கா, நீ எவ்வளவு நல்லவ. எதிரிக்கு கூட நல்லது நினைக்கிற உன்னோட குணம் ஒண்ணு போய் அந்த டிரைவர் ஏமாத்துவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த வீட்லயே அவனை ரொம்ப நம்பினது நீயும் அம்மாவும் தான். ஆனா லாஸ்ட்ல இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானே, அவனை சும்மாவே விடக்கூடாது ரேவதி. இனிமே பேசி என்ன பிரயோஜனம்? அவன் என் கழுத்துல தாலி கட்டிட்டானே, என் வாழ்க்கைய மொத்தமா அழிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் திட்டம் போட்டு செஞ்சிருக்கான்னு எனக்கு இப்பதானே புரியுது. அம்மா 1000 சொல்லட்டும், அதுக்காக என் கழுத்துல தாலி கட்டுவானா? முடியாது மேடம்னு அவன் அழுத்தம் திருத்தமா சொல்லியிருந்தா அம்மாவால ஒண்ணும் செஞ்சிருக்க முடியாதுல்ல. அதெல்லாம் எப்படி அவன் சொல்லுவான்? அதானே அவன் பிளானே. இந்த சான்ஸ்க்காக தானே அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வசதியா செட்டில் ஆகணும்னு ஆசை. அதான் கொஞ்சம் கொஞ்சமா காய் நகர்த்தி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.